சீதாராமன் சீரியல் அக்டோபர் 6 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா சாமி கும்பிடலான்னு சொல்லி போய் நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக விளக்கும் அணைஞ்சிருது. சீதா ரொம்பவே பதறி போய் என்ன இது விளக்கு அணையுது, அவர் கிளம்பும்போது கால் வேற தடுக்கிடுச்சே, அவங்க போன காரியம் நல்லபடியாக நடக்கணும், அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சீதா சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுபாஷ் வந்து அட்வொகேட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீதா வந்து துரைக்கு கால் பண்ணி அங்கிள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ வீட்டில் தான், இதோ கிளம்பிட்டேன். ராம் கிளம்பிட்டானா அப்படின்னு கேட்க, கிளம்பிட்டாரு அங்கிள் அப்படின்னு சொல்ல, சரிம்மா மீட்டிங் முடிச்சுட்டு நானே உனக்கு கூப்பிடுறேன், அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி, லோன் சான்ஷன் ஆயிரும், அதுக்குள்ளே பயப்பட்டா எப்படி அப்படின்னு துரை கேட்க, அது இல்லை அங்கிள், திடீர்னு என் மனசு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கு, முத்தாரமன் ஏதோ சொல்ல வரா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேங்கிறாங்க துரை. அங்கிள் அங்கே பாஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு பயமாக இருக்குன்னு சீதா சொல்ல, சீதா பேங்க்ல தலைக்கு மேலே வேலை இருக்கு, இப்போ எதுக்கு அவன் இங்கே வரான் அப்படின்னு கேட்க, அவங்களா வரல, நானாக தான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்ல, இங்கே எதுக்குமா அனுப்புனேங்கிறாங்க துரை. நல்ல விஷயம் நடக்கும்போது அவங்க அப்பா சித்தி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னு சீதா சொல்ல, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இந்த குடும்பமே எப்போ நீங்க சிக்குவீங்கன்னு காத்துட்டு இருக்கு, இந்த லட்சணத்துல இவங்க ஆசீர்வாதம் ஒரு கேடா, அப்படியே இவங்க வாழ்த்திட்டாலும் சீதா உன்னை நான் என்னவோன்னு நினைச்சேன், அநியாயத்துக்கு நான் அப்பாவியா இருக்கியே, ராம் தனியா இங்க சிக்குனானா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இவங்கள பத்தி தெரிஞ்சும் நீ இங்க அனுப்பியிருக்கியேம்மா அப்படின்னு துரை சொல்ல, இப்போ என்னதான் அங்கிள் பண்றது அப்படின்னு கேட்க, சரிம்மா நான் பேங்க் மேனேஜர் கிட்ட போய் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு வந்துடுறேன், நீ வீட்லயே இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது சரியான்னு சொல்லிட்டு துரை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராம் அவங்க 3 தங்கச்சிங்க கூட இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அர்ச்சனா வராங்க. உன் தங்கச்சிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க பண்ண தப்புக்கு சாரி கேட்டாங்க சித்தி அப்படின்னு சொல்ல, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. கரெக்ட் டைமுக்கு நீயும் வந்துட்டு அதான் கேட்டாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக சுபாஷும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மகா சேது 2 பேரும் வராங்க. எப்போ வந்த அப்படின்னு சேது கேட்க, இப்போதான் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல, நீ மட்டும்தான் வந்தியாங்கிறாங்க மகா. ஆமா நான் மட்டும்தான் வந்தேன்னு ராம் சொல்ல, நான் சொன்னல ராம் என்னை விட்டு போக மாட்டான்னு வந்துட்டான், செல்வி ராம்க்கு ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு மகா சொல்ல, இல்லை நான் கேட்டேன் அவர் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, ஏன் ராம்ங்கிறாங்க மகா. இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிட்றதில்ல விரதம் அப்படின்னு ராம் சொல்ல, விரதமா என்ன புதுசா விரதம்லாம் இருக்கேன்னு சேது கேட்க, ஆமாப்பா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதுக்காக தான். சீதா விரதம் இருக்கா, அவ விரதம் இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்க, ராம் அந்த விஷயத்த நீங்களே கேளுங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்னடாங்கிறாங்க சேது. முதல்ல நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ராம். அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லு அப்படின்னு சேது கேட்க, புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ராம் சொல்ல, அப்பா காலில் விழுந்து இப்போவாவது ஆசீர்வாதம் வாங்கணும்னு புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு மகா சொல்ல, இல்ல சித்தி எனக்கு இது ஐடியாவே இல்லை, சீதா தான் கம்பல் பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னா அப்படின்னு சொல்ல, மகாவை டார்ச்சர் பண்ணோன்னே அந்த தையல்காரி யோசிப்பா போல அப்படின்னு அர்ச்சனா சுபாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, டேடே இரு, என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம், பிசினஸ் ஆரம்பிக்க போறல, எவ்வளோ பணம் வேணும் சொல்லுன்னு சேது கேட்க, நான் அமௌண்ட் வாங்க வரலப்பா ஆசீர்வாதம் தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, கொடுக்குற காசை வாங்க மாட்டானா, கொடுக்குற ஷேரை தான் வாங்குவானா அப்படின்னு அர்ச்சனா சுபாஷ் கிட்ட சொல்றாங்க. எங்க டைம் ஆச்சு, அவன் வேற பறகுற டாக்குமெண்ட் வந்துரும்ல அப்படின்னு கேட்க, வந்துருங்கிறாங்க சுபாஷ். பணத்துக்கு எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு மகா கேட்க, லோன் வாங்க போகிற சித்தி, அதுக்கு பேங்க்லேருந்து வர சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ராம் சொல்ல, டேய் எதுக்குடா லோன் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோன்னு சேது கேட்க, அப்பா ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரோட உதவியும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், சீதாவோட விருப்பமும் அதுதான்னு ராம் சொல்ல, எப்படியும் அவன் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் லாஸ் ஆக தான் போகுது, அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து நிற்பான்னு சுபா சொல்ல, எப்படியோ போகட்டும் நீங்கள் முதல்ல லாயருக்கு ஃபோனை போடுங்கிறாங்க அர்ச்சனா. லாயர் அனுப்பினாலும் ஆன் த வே அவசரப்படாத அப்படின்னு சுபாஷ் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சதும் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அப்படியே கடமைக்கேன்னு சிரிக்கிறாங்க. சரின்னு தலையும் ஆட்டுறாங்க. சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ அதை நான் வளர விட மாட்டேன் ராம் மகா வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் கிளம்பும் போது, ராம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க சித்தப்பாங்கிறாங்க ராம். நம்ம கார்மெண்ட் பிஸ்னஸில் ஒரு டெண்டர் வருது, அதை எடுக்கலான் இருக்கோம், அதுக்கு உன் கையெழுத்து வேணும்னு சுபாஷ் கேட்க, டாக்குமெண்ட் கொடுங்க சைன் பண்ணுறேங்கிறாங்க ராம். டாக்குமெண்ட்ஸ் இப்போ தான் ரெடி பண்ணோம், வந்துட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு, சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சுபாஷ் சொல்ல, ராமும் சரிங்கிறாங்க. மகா அப்படியே யோசிக்கிறாங்க. டி சுபாஷ் புது டெண்டரா சொல்லவே இல்லைன்னு சேது கேட்க, அதனை இன்னைக்கு தான் பேப்பர்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சொந்த காலில் நிற்கணும்னு நினச்ச பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சேது சொல்ல, சுபாஷ் உன்னை வெயிட் பண்ண வச்சது நல்லதா போச்சு, உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்க அப்படின்னு மகா கேட்க, நம்ம கார்மெண்ட் பிஸ்னஸ் தான், அதில் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு ராம் சொல்ல, அப்போ நம்ம கம்பெனிக்கு ஆப்னண்டா அண்ணன் கம்பெனி ஃபார்ம் ஆக போகுது, டஃப் காம்படிஷன் தான் அண்ணன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்க.
அப்படி ஒரு போட்டி வந்தா ராமன் தான் வின் பண்ணுவாருன்னு பிரியா சொல்ல, இந்த பக்கம் மகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அந்த பக்கம் ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, அதுல ஒரு சின்ன கரெக்ஷனுங்கிறாங்க ராம். அப்புறம் அப்படின்னு கேட்க, அதுல ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இல்ல, சீதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் கொண்டு வந்து டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. சுபாஷ் கையில வாங்கி வச்சுக்கிட்டு, ராம் ஏதாவது இதை ஓப்பன் பண்ணி படிச்சிருவானோ, நாம வேற அவனோட ஷேரை நம்ம பேருக்கு மாத்தி எழுதியிருக்கோம், கடவுளே காப்பாத்து அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ராம் கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாங்க. சரின்னு ராமும் அவங்க தங்கச்சி கிட்ட பென் கேட்குறாங்க சைன் பண்றதுக்காக. அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சைன் பண்ண போகும்போது கரெக்டா பேனா வேற எழுத மாட்டேங்குது. உதறி பாக்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பென் சரியா எழுத மாட்டேங்குது அப்படின்னு ராம் சொல்ல, சரி வேற பேனா கொண்டு வந்து கொடு அப்படின்னு சுபாஷ் சொல்ல, வேற பேனா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அப்படியே யோசிக்கிறாங்க, ஒரு பேனா கூட சரியா வச்சுக்க தெரியல, எதுங்கெல்லாம் கொலை பண்ண போகுதுங்களாமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. திரும்பவும் ராம் சைன் பண்ண போகும்போது, டே ராம், புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போற, டாக்குமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு அப்படின்னு சேது சொல்ல, சித்தப்பா தானே கொடுத்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராம் சொல்ல, அப்பாடி தப்பிச்சோம் ராம், நம்ம டாக்குமெண்டா இருந்தாலும் படிச்சுட்டு சைன் போடுறது தான் நல்லது, ராம்க்கு இப்போ டைம் இல்லை அதான் அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. ராமும் சரின்னு சொல்லி சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா துரை சீதா 2 பேரும் வந்துடுறாங்க. இன்னும் 2 பேஜ் தான் அப்படின்னு சுபாஷ் யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசி பேஜ்ல மட்டும் சைன் பண்ணிட்டானா இனிமேல் நான் தான் இந்த வீட்டுல குயின் அப்படின்னு அர்ச்சனா மனசுல யோசிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கரெக்டா இத சீதாவும் துரையும் பாத்துறாங்க. கடைசி பேஜ்ல ராம் சைன் பண்றாங்க. டே ராம் அப்படின்னு சொல்லி கூப்பிட கரெக்டா சைன் பண்றது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க ராம். அச்சச்சோ, இவ எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு அர்ச்சனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே ராம், என்ன பண்ற, உனக்காக நாங்க பேங்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு துரை சொல்ல, சாரி மாமா, திடீர்னு சித்தப்பா இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொன்னாரு, அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ராம் சொல்ல, என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்க, இருங்க மாமா, இன்னும் ஒரே ஒரு சைன் தான், அதையும் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராம் சொல்ல, சரி நீ டெண்டரை படிச்சியா அப்படின்னு துரை கேட்க, இல்ல ஏதோ கார்மெண்ட் டெண்டர்னு சொன்னாங்க அப்படின்னு ராம் சொல்ல, டெண்டரா, இவங்க கம்பெனிக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, குடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கவும் உடனே சுபாஷ் வந்து தடுத்து அந்த டாக்குமெண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள துரை வாங்கி அதை எல்லாத்தையும் படிச்சிடறாங்க. டே சுபாஷ், நீ எல்லாம் உருப்படுவியாடா, இப்படி ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு பேசாம பிச்சு எடுத்து பொழைக்கலாம் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. அங்கிள் என்னாச்சு அங்கிளுங்கிறாங்க சீதா. மகா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் ராமுக்கு 20% ஷேர் இருக்கு, அதை இவன் பேர்ல மாத்தி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அர்ச்சனா கோர்த்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிக்கிறாங்க. சுபாஷ் என்னதுன்னு மகா கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது மகா, நான் டெண்டர்ல தான் சைன் வாங்க கொடுத்தேன் அப்படின்னு சுபாஷ் சொல்ல, சித்தப்பா எதுக்கு பொய் சொல்றீங்க, உங்க பொய்யை நம்ப, நான் ஒன்றும் பழைய ராம் இல்ல, என்கிட்ட நேரடியா சொல்லியிருந்தா நானே கையெழுத்து போட்டிருப்பேனே, எதுக்கு இந்த ஏமாத்து வேலை, இந்த வீட்ல இருந்து எனக்கு எந்த சொத்தும் வேணாம், நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ராம் கேட்டுருக்க. பாஸ், இவங்களுக்கு சொன்னா புரியாது, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல, நீங்க கையெழுத்து போடுங்க பாஸ், இந்த வீட்ல இருந்து நம்மளுக்கு சல்லி காசு கூட வேணாம், கையெழுத்து போட்டு கொடுங்க. அங்கிள் அதை கொடுங்கங்கிறாங்க சீதா. மாமா அதை கொடுங்க அப்படின்னு ராம் கேட்க, டேய் முட்டாளாடா நீ, இந்த வீடு கம்பெனி மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயும் உனக்கு தானே முக்கியமான பங்கு இருக்கு, உனக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொந்தம் கொண்டாட முடியும். இந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சது, யார் விதை போட்டது, எப்படி வந்ததுன்னு தெரியுமா, உன்னை பெத்த அம்மா, அதான் என்னோட அக்கா, அவங்களோட நகை ஆஸ்தி இதெல்லாம் வச்சுதான் அதை ஆரம்பிச்சது. உனக்கு தான் இந்த சொத்துல முதல் உரிமை இருக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. உங்க அம்மா சொத்தை நீ ஏன்டா வேண்டான்னு சொல்ற அப்படின்னு துரை கேட்க, என்ன இருந்தாலும் எங்களுக்கு வேணாம், எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டோம் பாஸ், நீங்க கையெழுத்து போட்டுட்டு வாங்கன்னு சீதா சொல்ல, சீதா நீ சும்மாரு, உனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க துரை. இல்ல மாமா, எங்களுக்கு எதுவும் வேணாம், நீங்க ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு ராம் கேட்க, துரை டென்ஷன் ஆகி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கிழிச்சு அர்ச்சனா சுபாஷ் மூஞ்சியில வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்களையும் மூஞ்சியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமையும் சீதாவையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது கடுப்பாகி டேபிள்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே கீழே தட்டி விட்டுட்டு அப்படியே டென்ஷனா இருக்காங்க. பின்னாடியே மகா அர்ச்சனா சுபாஷ் எல்லாரும் வந்துடுறாங்க. அஞ்சலி முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு மகா சொல்ல, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். டேய் உனக்கு நான் என்னடா குறை வச்சேன், கேவலம் 20% ஷேருக்காக இந்த குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டியடா, இந்த பொண்ணுங்க கத்தி எடுத்துட்டு போய் சம்மந்தமே இல்லாம எங்களை அசிங்கப்படுத்திட்டா, இப்போ ஊரவுண்டா அப்படின்னு சேது கேட்க, அண்ணங்கிறாங்க சுபாஷ். பேசாதடா, டெண்டர்னு போய் சொல்லி சொத்தை புடுங்க பாக்குறியா, நீ எல்லாம் என் தம்பியாடா, இப்படி ஒரு அல்ப புத்தியோட தான் அண்ணன் அண்ணன் சுத்திட்டு இருந்தியா அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க. சுபாஷ், என்னால நம்பவே முடியல, என்கிட்ட கேட்டிருந்த என்னோட 30% ஷேரையும் உங்களுக்கு கொடுத்துருப்பேனே, இப்படி நீங்களும் அசிங்கப்பட்டு எங்களையும் அசிங்கப்பட வச்சு. அக்கா சொல்லுங்க, இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, இல்ல நீங்களும் இதுக்கு உடந்தையா அப்படின்னு மகா கேட்க, மகா நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நாங்க எதையும் கெட்ட எண்ணத்தோட செய்யல, உன் நல்லதுக்காக தான் செஞ்சோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்னக்கா வளர்றீங்க அப்படின்னு கேட்க, மகா 5% ஷேரை வச்சுக்கிட்டே அந்த சத்தியனும் மீராவும் உன்னை மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல, அது எங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, சொல்ற மகா, அதே மாதிரி ராமோட ஷேரை வச்சு சீதா உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாதுல, அதுக்காக தான் ராம் கிட்ட இருந்து எழுதி வாங்கிடலான்னு நினைச்சோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. இதை பாரு மகா, எழுதி வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சோம், அதுக்குள்ள துரை வந்து கெடுத்துட்டா அப்படின்னு சுபா சொல்ல, இது என்ன நம்ப சொல்றியா
இல்லையா அப்படின்னு சேது கேட்க, இதை பாருங்க மீரா வேற ராம் வேற, என்ன அவமானப்படுத்த அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான்னு மகா சொல்ல, அது இப்பதான் ராம் அந்த தையல்காரி பக்கம் போயிட்டானே அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நீங்க பண்ண தப்புக்கு என் பையன் மேல குறை சொல்லாதீங்க, வீட்டுல இருந்து நயா பைசா வேணா நம்ம எத்தனை தடவை சொல்லிட்டான், அது உங்களுக்கும் தெரியும்ல, அவன் மகாக்கு எதிராக திரும்புவானா, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும் அப்படின்னு சேது சொல்ல, சத்தியமா சொல்றேன் இதுதான் உண்மை, என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, உண்மையே சொல்லியாச்சு நம்பாதவங்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சுபாஷ் கேட்க, உன்னோட ஒவ்வொரு கஷ்டத்துலயும் நான் உன் கூடவே இருந்தவன், நான் உனக்கு துரோகம் பண்ணனாவாகா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, ஏன நம்ம கம்பெனி அக்கௌண்ட் கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் தானே, இது வரைக்கும் ஏதாவது தப்பு நடந்திருக்கா, கேவலம் ஒரு 20% ஷேருக்கு போய் எங்களை சந்தேகப்படுறீங்களேனே அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க, பிரியா சத்யா 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அஞ்சலி உடனே சமாதானப்படுத்துறாங்க, ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு, அந்த துரை உங்களுக்கு எதிராக அந்த மீராக்கும் தையல்காரிக்கும் சப்போர்ட் பண்றான், அவனையெல்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்க, ஆனால் எங்களை சந்தேகப்படுறீங்க, சரி இது எங்க தலையெழுத்து, என்ன பண்றது, எங்க நம்பிக்கை இல்லாத இடத்துல நமக்கு என்னங்க வேலை, நாம் வாங்க போகலாம், ஏன் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கடி போங்க அப்படின்னு சொல்ல, சத்யா பிரியா 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. போவேணான்னு சொல்லுங்க சித்தி, அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு அஞ்சலி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு அஞ்சலி சேது கிட்ட கேட்க, இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது மகா முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க சேது. சொல்லு மகா, ஏதாவது டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டு போகணுமா, எங்களோட 25% எங்களுக்கு வேண்டாம், அதையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அழுதுகிட்டே நிக்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாம் இங்கே இருங்க, இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது, அது உங்க பொறுப்பு அப்படின்னு மகா சொல்ல, சேது அர்ச்சனா 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.